பாடுகள் என்றாலே யாருக்கும் பிடிப்பதில்லை. பலமான ஆகாரம்தான் நமக்கு ஞான இந்திரியங்களை தரும். நாமும் பூரணராக முடியும் அதனால். நீதியிலே பரிசுத்தத்திலே தினமும் பாலுண்கிறவன் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறான். எபிரேயர் 5:13-14. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நீதியின் வசனங்கள் தீமையாக தோன்றுகிற பாடுகளை நன்மையாக பார்க்கிறது. நன்மையாக தோன்றுகிற உலக ஆசீர்வாதங்களை நன்மையாக மட்டும் பார்க்காது, அதற்கு பின் இருக்கிற தீமையையும் பார்க்கும். ஆகையால் நமக்கு பலமான ஆகாரம்தான் வேண்டும். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்து கொள்ளும். என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிவிடும். நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும் என்கிறான் தாவீது. பாவங்களையெல்லாம் நீக்க வேண்டுமானால் நிலைவரமான ஆவியை அவனுக்கு தேவன் தந்தாக வேண்டுமாம். சங்கீதம் 51:9-10. ஏன் நம்மிடம் பாவங்கள் தொடர்கின்றன? நிலைவரமான ஆவி இல்லை, அதாவது தெளிந்த புத்தி இல்லை. இதுதான் முக்கியம். மனம் இங்கும் அங்கும் அலைகிறது. பாலுண்கிறவர்களாக இருக்கிறவர்களின் நிலை இது. நல்ல வேலை இல்லை, பணம் பத்தவில்லை, சமுதாயத்தில் நம்மை மட்டமாக பார்க்கிறார்கள், உயர்ந்த வாழ்க்கை அமையவே இல்லை, வாழ்க்கை வலிக்கிறது, ஏக்கம் கொள்கிறது. காரணம் என்ன? இந்த பாடுகளை நாம் தீமையாக பார்க்கிறோம். நமக்கு புரிவது ஏனோ தேவனுக்கு புரியவில்லை போலிருக்கிறது. வாழ்க்கையை சரியாக பார்க்க தெரியாததால்தான் இந்த மன போராட்டங்கள். இதனால்தான் தெளிந்த புத்தி, நிலைவரமான ஆவி என்கிறார். பரிசுத்த ஆவியின் தன்மையே தெளிந்த புத்தி தான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மேலோட்டமானவைகள் அல்ல. பணம், சுகம், ஆரோக்கியம் மட்டுமல்ல. அது தெளிந்த புத்தி, அன்பு, பயமற்ற மனம். வாழ்க்கையை சரியாக பார்க்காததாலேயே நன்மையை தீமை என்கிறோம், தீமையை நன்மை என்கிறோம். சிறுமைப்பட்டவனிடம் இருக்கிற தெளிந்த புத்தி, அன்பு சுகமாக வாழ்கிறவனிடம் இல்லையே. இது பலமான ஆகாரம் புசிப்பதால் தான் வரும். தேவன் நம்மை தம்மை போல அன்பிலும் தெளிந்த புத்தியிலும் ஆக்க வேண்டுமென்றால் நமக்கு பலமான ஆகாரத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும். சிறுமைப்பட்ட வாழ்க்கை போதிப்பதை சுகமான வாழ்க்கை வாழ்கிறவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இவைகள்தான் ஞான இந்திரியங்கள். இவைகள் நம்மிடம் உருவாகாமல் நாம் பூர்ணராக முடியாது, தேவ சாயலாக முடியாது. நம் சிந்தை சரியாக இருக்காது. பயமும் பாவமும் தொடரத்தான் செய்யும். ஆகையால் தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிறுமைப்படுத்துகிறார். பல விதங்களில் பல காலமாக தொடர்ந்து காத்திருக்க வைக்கிறார். பாடுகளும் காத்திருப்பதும் தேவ நடத்துதலில் தவிர்க்க முடியாத விஷயங்கள். காரணம் என்ன? கீழானவைகளையே பெரிதாக பார்க்கிற நம் மனம் மேலானதை தவிர்க்கிறது, ஏற்றுக்கொள்ள அஞ்சுகிறது, புறந்தள்ளுகிறது. ஆகையால் நமக்கு சரியான பார்வை வேண்டும், நிலைவரமான ஆவி வேண்டும். பயம், கவலை இவைகளால் அனுதினமும் தடுமாறாமல் இருக்க நிலைவரமான ஆவி நமக்கு தேவை. இயேசு நமக்காக சிலுவை சுமந்தால் நாம் சந்தோஷப்படுவோம். நாமும் அவரோடு சிலுவை சுமக்க வேண்டுமென்றால் ஐயோ, அதை தவிர்க்கிறோம், அதை தள்ளிவிடுகிறோம். ஆனால் நிலைவரமான ஆவி நமக்கு தேவை. அப்போதுதான் மனம் உறுதிப்படும். இந்த வித்தியாசமான பார்வைதான் விசுவாசத்தினால் உண்டாகிறது. பயந்து நடுங்க வேண்டிய ஆபிரகாம் பிள்ளையாண்டானை கூட்டிக்கொண்டு துணிச்சலாக மொரியா மலையின் மேல் ஏறி செல்கிறான் என்றால் தெளிந்த புத்திதான் காரணம். பயமில்லையே அவனுக்கு. எப்படி? நீதியின் வசனங்கள் தரும் சரியான பார்வைதான் காரணம். சிம்சோனை எத்தனை கயிறுகள் கொண்டு தெளிலால் கட்டினாலும் அவைகளை அவன் அறுத்து போடுகிறானே, எப்படி?
கர்த்தருடைய பட்டயம் ஜெயமென கூவிக்கொண்டு, வெறும் வாயினாலே கூவிக்கொண்டு எதிரிகளை மேற்கொள்ள கிதியோன் போகிறானே எப்படி? அக்கினிக்குள் பிரவேசிக்க சாத்ராக் மேஷாக் துணிந்தார்களே எப்படி? நாமும் பயந்து நடுங்கி வாழ்க்கையை இறுக பற்றி கொண்டு வாழ்கிறோம், பாடுகளை தவிர்க்கிறோம். இவர்களோ வாழ்க்கையை எதிர்கொள்ளும் விதமே தனித்துவமாக இருக்கிறது. பாடுகளை பார்த்து பயப்படவில்லை, அவைகளை எளிதாக மேற்கொண்டு கடந்து போகிறார்கள். இந்த தெளிந்த புத்திதான் வாழ்க்கையை இறுக பிடிக்காதபடி இவர்களை துணிகரம் கொள்ள வைக்கிறது. கலங்கி இறுக பிடித்து கொண்டு இருக்கிறோம். நாம் நீதியாக நடந்தால் போதும், மீதியே அவர் பார்த்து கொள்கிறார், என்ன வந்தாலும் வரட்டும் என்ற துணிச்சல் தான் சரியான பார்வை, நிலைவரமான ஆவி. நெருக்கப்படாத வாழ்க்கையில் இதை கற்க முடியாது. அதிகமாக நெருக்கப்பட அதிகமாக நாம் சீர்படுவோம். அப்போதுதான் தெளிந்த புத்தியும் அன்பும் நம்மிடம் தேவனிடம் உண்டாகி இருக்கிறது போல உண்டாகும். இதுதான் மெய்யான ஆசீர்வாதம். போலியான ஆசீர்வாதம் வேண்டாம். சுகமான வாழ்க்கையும் பகட்டும் போலியானவையே. இவைகளால் நம் மனம் சீர்படாது. உள்ளான மாற்றம் பாடுபடுவதால் தான் நம்மிடம் தோன்ற முடியும். அவனவனுக்கு தக்க பாடுகளை தேவன் இந்த உலகத்தில் தருகிறார். அவைகளை ஏற்காமல் புறக்கணிப்பதாலேயே பூரணமான வாழ்க்கைக்கு தூரமாக இருக்கிறோம். பயந்து இறுக வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்கிறோம். பாடுகளை புறந்தள்ளுவதால் பரலோக வாழ்க்கையை இழக்கிறோம்.